இதனைத் தொடர்ந்து அஸ்வினிடம் பேசிய கம்பீர், நீங்கள் ஆஸ்திரேலியா டெஸ்ட் தொடரில் இடம்பெற்றாலும் பிளேயிங் 11-இல் இடம்பெறுவதை என்னால் உறுதியாக சொல்ல முடியாது என்று கூறியதாக கூறப்படுகிறது. இதனால் அஸ்வின் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல விருப்பமில்லாமல் இருந்துள்ளார். கம்பீர் சொன்ன அடுத்த நொடியே அவரது மனதில் ஓய்வு எண்ணம் உதிக்க ஆரம்பித்து விட்டது. தொடர்ந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்டில் அஸ்வினை வெளியே உட்கார வைத்து வாஷிங்டன் சுந்தருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது. இனிமேல் பிளேயிங் 11-இல் வாய்ப்பு கிடைப்பது கடினம் என்று கருதிய அஸ்வின் ஓய்வு எடுக்க இதுதான் சரியான நேரம் என்று எண்ணியுள்ளார். முதல் டெஸ்ட் முடியும் தருவாயில் ரோஹித் சர்மா ஆஸ்திரேலியா சென்றபோது ஓய்வு முடிவு குறித்து அஸ்வின் அவரிடம் தெரிவித்துள்ளார். ஆனால் ரோஹித் சர்மா பிங்க் பால் டெஸ்ட் வரை விளையாடும்படி கூறியுள்ளார். இதன் பிறகு இரண்டாவது டெஸ்டில் பிளேயிங் 11-இல் இடம் பிடித்த அஸ்வின் மூன்றாவது டெஸ்டில் கழற்றிவிடப்பட்டார்.